ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். மண்சட்டியில் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். மண்சட்டியில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் தான், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு 1/2 kg கறியில் தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம், சாஃப்டான போதும். வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ 2 நிமிஷம் நல்லா அதை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஜஸ்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி 1 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாலாம் அப்படியே சதச்சதனெலாம் சேர்க்கணுன்ட்டு அவசியம்லாம், ஜஸ்ட் கொஞ்சமாக சேர்த்தா போதும். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணால் போதுங்க. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கிரேவி செம்மையாக இருந்தது. உப்பு போட்டாச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகணும். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் தேவையில்லைங்க. ஐயோ, நான்வெஜ் செய்ய போகிறோம், பட்டை கிராம்பெல்லாம் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னெலாம் யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். அதெல்லாம் போட்டு செய்கிறத விட போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1/2 kg சிக்கனை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் செய்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு 1/2 kg சிக்கன் தான் பண்ண போகிறேன். இதில் இந்த கறியை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலாலேயே இந்த கறி நல்லா வேகணுங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா அந்த கறியெல்லாம் ஒயிட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டன் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா 2 மசாலா தான் போட்டிருக்கோம். சிக்கன் குழம்பு மசாலாவும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டோம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சிக்கன் நல்லா வேகணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டால் தான் நல்லா வேகும். இது நம்ம செமி சாலிடாக கிரேவியாக பண்ண போகிறோம். ஸோ இந்த கறி நல்லா கிரேவியாக வர வரைக்கும் இது வேகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போடுவீங்க. மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷங்க நல்லா வேகட்டும். வாவ், தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே செம்ம ஸ்மெல்லோட மணக்க கிரேவி, சிக்கன் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. கிரேவி பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளான சட்டுன்னு செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.